like I'm floating. Can't break out, I've got to see. வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு சொந்த மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லடாக் ரைடில் வந்து பார்த்திங்கன்னா இது எத்தனாவதோட எபிசோடாகவே வரப்போகுதுன்னு எனக்கு தெரிலங்க. ஸோ அவ்வளோ எபிசோடு போட்டுகிட்டே இருக்கும். புதுசாக இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட மதுரையிலேருந்து லடாக் வரையும் வந்துட்டுருக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 நாளாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? அதனால் வீடியோ எல்லாமே போய் பாருங்கள். உங்களுக்கு எல்லாருமே நல்லா தான் இருக்கும். மேக்ஸிமம் என்னோடய எஃபோர்ட்டை போட்டு தான் எல்லா வீடியோவும் போட்டுட்ருக்கேன். தினமும் சாயங்காலம் 5 மணிக்கு வந்திருக்கும் இந்த வீடியோ. அதனால் வந்து எல்லா வீடியோவும் போய் பாருங்கள். ஓகேவா? அவருங்க தண்ணி எடுக்கிறாங்க. அந்த இதுலேயும் தண்ணியை பிடிச்சி அப்படியே உள்ள கொண்டு போவாங்க போல் குளிக்க பண்ண. அவருங்க எங்கேருந்து தண்ணி ஒழுகுதுன்னு பா. ஆனால் இங்கே அது ஒன்றுங்க, ஸ்ரீநகர்லேயே பெட்ரோல்லாம் ஃபுல் பண்ணிட்டு வந்துடணும் போல். ஏன்னாங்க நாங்கள் பார்த்த வரையும் நான் எங்கேயுமே பெட்ரோல் இல்லை. கார்கில்லில் போய் தான் அநேகமாக பெட்ரோல் பங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். கார்கில் இங்கேருந்து கரெக்டாக 94 கிலோமீட்டர் கார்கில். சரிங்களா? அதனால் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலாம் போய் பாருங்கள். நான் ஹோட்டல் டி மிடோஸ் லடாக். மீனா பிரிட்ஜ் இங்கே ஒன்று இருக்குது. போன வீடியோவில் ஒரு பிரிட்ஜ் வந்திருக்கும், மீனா பிரிட்ஜ் அப்படின்னு. இன்னும் லாரியெல்லாம் ரிப்போர்ட் வச்சுருக்காங்க. விழுவாங்களா மாட்டாங்களா வைக்க. வெல்கம் டூரிசம் ஜாஸ் கார்கில் 84 கிலோமீட்டர்ஸ், லே 313, முல்பக். பூந்து போக வேண்டியது தான். இதில் போயிடுவோம். சாப்பாடு எங்கே இருக்குது? இருந்தால் சாப்பிட்றோம். என்ன சரி. ஓ என்ட்ரியா? சரி இறங்கு. ஸோ இங்கே வந்து லடாக் போலீஸ் போஸ்ட் மார்க். அம்மா அப்படி சொல்லல. என்ட்ரி போடணும் போலங்க. என்ட்ரி போட்டுருவோம். யாவையா கார்கில் அத்தாரிட்டி. இங்கேருந்து கார்கில் ஆரம்பிக்குது போலங்க. சரி ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து வந்து பேர் இதெல்லாம் கொடுத்துட்டு போகணும் போல். அப்பா ஓகே பையா. இங்கே இருந்தா ஃபோன் நம்பரு ஓகே எழுதிடும். பைக் பஜாஜ் வித்யா, பஜாஜ். நான் வந்து வண்டி நிப்பாட்டினேன்ல, அப்படியே பயந்துக்கிட்டு அப்படியே ஒன்று மோதிட்டு. பல்சரா? என்னடா அது? பவன்குமார். ஐயோ எழுதவே முடியலங்க. டி தினேஷ், TN 58, AS 4969. என்னடா அங்கே ஆல்ரெடி பஜாஜ் பல்சர் RS 200 9. எந்த நம்பர் எழுதுறது? லடாக் நம்பரா? லடாக் நம்பர் என்னது? எடு. என்னதில் பாடுறா? பர்சனல் நம்பர் எழுதிடுவோமா? 75020182. இந்த நம்பரை சொல்ல மாட்டேன் உங்களுக்கு. இந்த இங்கே என்ன செய்யணும்? எங்கே என்னடா பண்ணணும்? லாரிக்கா? ஓகே. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. வேறு லெவலுங்க. வண்டி அப்படியே தாறுனாக இருக்கு. போமா? இதுக்குள்ளே தண்ணி ஏறிடுச்சு. ஒன்றதுல சூக்குள்ளே தண்ணி ஏறிக்காடா? என்னதில் தண்ணி, இந்த இடம் தண்ணி ஏறிடுச்சு. ஓகே ஷால் வி டிரைவ்?
ஓகேங்க. இங்கே வரேன். கால் 28th மேவா? ஓட் இண்டியா 28th மே இங்கே எலெக்ஷன் போலடா. 28th மே இங்கே எலெக்ஷன் போல அங்கே போட்டிருக்காங்க. இந்த லாரி ஃபுல்லாக போட்டு தான் போகுமா? ஏய் என்ன அது இப்படி ஊற்றிச்சிக்காங்க இர்றா. வருங்க எப்போ இருக்குண்ணே. ஸோ நான் சொன்ன மாதிரி தாங்க இங்கே நிறைய வந்து வீடியோலாம் போட்டாச்சு. லடாக் வீடியோவே நிறையா 2-3 எபிசோட் மாதிரிலாம் போட்டிருக்கோம். அதான் லடாக்கில் தான் இருக்கோம். லடாக் பார்டரில் கார்கில் பார்டரா? கார்கில் லடாக்கில் தான் இருக்கா? சரி ஓகேங்க. ஸோ லடாக் வந்து வந்துட்டோம். இன்னும் டாப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் டாப் இன்னும் வந்து கரெக்டாக ஒரு 200 சில்லற கிலோமீட்டர் இருக்குது. சாரி 300 சில்லற கிலோமீட்டர், 350 360 இருக்கும். சரிங்களா? இந்த லாரி ஆனால் லடாக்கில் ஃபுல்லாக லாரி தாங்க. அதான் இங்கே இத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்களா, அப்புறம் ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு வர்றீங்க? பாருங்க வா, இந்த மாதிரி நிறையா ஆற்று இருக்குங்க மேலே. அங்கங்கே ஐஸாக உருகி 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எங்கே கடலில், எந்த கடல்லடா போய் சேரும் இதெல்லாம்? இதெல்லாம் எந்த கடலில் போய் சேரும்? அப்புறம் ஆத்தா கடல். ஓ அப்படியே சப்டிவிஷனாக பிரிஞ்சிடும் ஏதாச்சும் ஊருக்கு. ஓ இடையில எங்கேயுமே கடலே இல்லையோ? ஆமாங்க, ஏன்னா ஜம்மு காஷ்மீர்லேருந்து கீழே வரை எங்கேயுமே கடல் கிடையாது. அப்படின்றப்போ வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன குளம் கொட்டத்தில் தான் போய் அந்த தண்ணியெல்லாம் சேவ் ஆகும். பாருங்க எவ்வளோ லாரி, எவ்வளோ தூரத்துக்கு லாரி நின்றுச்சு பார்த்தீங்களா இல்லையா? இந்த மாதிரி போடுறதாங்க கரெக்டு. இதுக்கு முன்னாடி மேலே இருந்து வந்த ரோடெலாம் ரொம்ப மோசம். இப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க மயங்கி விட்டுருவோம் வண்டியை. அதை பார்க்கவே கூடாது. அந்த மாதிரி ஓட்டு வரணும், அந்த மாதிரி ரோடு எல்லாமே. சார்லா டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:35ங்க. 5:35 ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கரெக்டாக இங்கே காரியில் இங்கே வந்து லடாக்கில் வந்து எப்படின்னா கரெக்டாக 7 மணிக்கு வந்து 7:30 தான் வந்து சூரியனே வந்து மறையும். அது வரையும் பார்த்தீங்கன்னா மறையவே மறையாது, சூரியன் உதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம 7:30 வரையும் கூட, நம்ம 7 மணி வரையும் வண்டி ஓட்டலாம். நம்ம 7 மணி வரைக்கும் கூட நம்ம கீழே போனானா. எப்போ இருக்கு பாருங்க. இங்கிட்டலாம் மழை இல்லை போல அவ்வளோ, அங்கிட்டு தான் மழை இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. நான் கிளம்போல செம்ம மழைங்க. ஓ அப்படி சல்லுன்னு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? டபுள் சைடும் 2 சைடுமே எப்படி இருக்கு பாருங்க. வேற லெவலில் இருக்கு 2 சைடுமே. சேஃப்டி அங்கங்கே வந்து சேஃப்டிக்கு வந்து ப்ரிகாஷன்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்படி ரோட்டில் போயிட்டுருக்க பாருங்க. பா உண்மையிலே செம்ம தாங்க இதெல்லாம். இந்த மாதிரிலாம் வருவோம்லாம் நம்மளாம் நினச்சி கூட பார்க்கல. மாட்டியான் 1 கிலோமீட்டர். மட்டியானில் இருக்கோம். மட்டியானில் தாண்டி, மட்டியான்றது ஒரு ஏரியா போலங்க. இங்கே மட்டியான் 1 கிலோமீட்டர். எங்கேயாவது சாப்பிட்ணும். நைட்டு காலையிலேருந்து வேறு சாப்பிடல. பெட்ரோல் 5 பாயிண்ட் இருக்குது. கார்கில் போயிடும். எனக்குள்ள வந்து சாப்பிட்டோம். அப்புறம் இங்கே பாருங்களேன் எப்படி அடிக்குதுன்னு. அப்பா இஷோ எப்படி அடிக்குது பாருங்க. ஐயோ தரமா பாருங்க. ஐஸை பாரு. ஐயோ சூப்பராக இருக்குங்க. ஒரு ஐஸ் ஆயிடுச்சுங்க வண்டி ஃபுல்லாக. அங்கே பாருங்க. வா
மறுபடியும் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும்னு தான் நினைக்கிறேன். பாருங்க ஐஸாகிடுச்சு வந்து ஃபுல்லாக. பாருங்க வா வந்து எவ்வளோ கொட்டிக்கிட்டு இருக்குன்னு வா அப்படியே கொட்டிக்கிட்டு. ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். அப்பா ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி வந்து வீக் ஆகிடுச்சுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு பேட்ரியோட வாங்கி போட்டுருவோம். எங்கே வார்னிங் காமிக்குது? அது பேட்ரி வார்னிங்கா இன்ஜின் வார்னிங்காடா? அது ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் போகும். இப்போ எல்லா லைட்டும் எரியும். இப்போ நம்ம அடித்தோம்னா இன்ஜின் செக் லைட் ஆஃப் ஆகிடுதா, பேட்ரி இல்லை. சரி ஓகே, செகண்ட் கியர் போடவா? ஆ ஆ தள்ளு. இதை லூஸ் பண்ணி விடுங்களேன் லைட்டாக. ஆ சொல்லாட்டி ஒரு பேட்ரி வாங்கி போட்டுருவோம், அதுதான் பெஸ்ட்டு. 1000 1500 வரும். தள்ளு. ஆ ஆ போடவா? ஆ அவ்வளோதான். வா அடுத்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு போகிறோம். இந்த பேட்ரி வார்னிங். ஆமாடா வா 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 ஏறு ஏறு ஏறு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய் பேட்டரி மாற்றிட்டு போயிட்டே இருப்போம். ஆஃப் அன் ஹவரா? அதான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தள்ளிக்கிறோம்டா. வா ஸ்டார்ட். இன்ஜின் பிரச்சனைனா தான் பிரச்சனை. ஓகேன்றான்ல கிலோமீட்டர் போனோன்னா பயா यार वी कैन चेंज द बैटरी, न्यू बैटरी यहाँ से जाओ भाई आगे 30-40 किलोमीटर. ओके ओके. कारगिल என்னடா சொல்கிறேன்? कारगिल தான் बैटरी இங்கே नो अवेलेबल 20 किलोमीटर में नहीं 20 किलोमीटर में नहीं है, 40 किलोमीटर. ஓகே ஓகே சவுடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ இருறா, இதை போட்டுக்கிறேன், கை சூடாகுது. சரி ஓகேங்க. ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து இப்போ பேட்ரி பிரச்சனை ஆயிடுச்சுங்க. நான் சொன்ன மாதிரியே நடக்குது பற்றியா? வண்டி பேட்ரி இல்லைடான்னு சொன்னேன்ல. இந்தா என்றைக்குமே நம்ம வண்டிக்கு இப்படி ஆனதில்லை, இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பேட்ரி எல்லாமே ஆயிருக்கு. வா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, காரிகளுக்கே கூட போயிடுவோம். சரி ஓகேங்க. ஸோ இங்கே என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ எனக்குள்ள தங்கலான்னு பார்த்தோம், நல்லா பனி பொழிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்புறம் பார்த்தோம் நீ வேணாண்டா ஒரே தான் கிளம்பிடுவோம், எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி ரூம் வேறு வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. பார்த்தோம் நீ வேணாண்டா அப்படியே கிளம்பிட்டோம். சரிங்களா? சரி சரி ஓகே, கொஞ்சம் ஸ்பீடாக போவோம். இன்னைக்கு சண்டே வேறடா, இன்னைக்கு சண்டே வேறு. அதான் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ அதான் சரி ஓகேங்க. எவ்வளோ அப்டக்கல்ஸ்லாம் நம்ம தாண்டி போயிட்டுருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி லாங் ரைட்லாம் வந்தோன்னா பேட்ரி மாற்றிருக்கணும் எல்லாமே. இப்போ வண்டி புது வண்டியாக கொண்டு வந்துருங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஆ புது அதான் புது வண்டி எடுத்துகிட்டு வந்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வைக்கும். இந்த இன்ஜின் வார்னிங் லைட் காமிச்சிட்டே இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு, அதவே ஃபேஸ் பண்ணி டேக்கிள் பண்ணி வந்துட்டோம். இதெல்லாம் சின்ன பிரச்சனை தான், அதனால் ஒன்றுமே இல்லை. இந்த பேட்ரி லைட் ஆஃப் ஆகிடுச்சுடா, பேட்ரி லைட் ஆஃப் ஆகிடுச்சு. அதாவது சார்ஜ் போட்டால் நிற்கும், அது பட் சார்ஜு நம்ம அப்படி குளிர அப்படியே இதாயிரும், அப்படியே பேட்ரி மறுபடியும் சார்ஜ் குறைஞ்சிரும். எல்லாமே குளிர் பிரதேசம் தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே போயிட்டே இருப்போம். நம்ம எக்ஸ்ட்ரா பல்பு நிறையா போட்டிருக்கோம்ல, அதனாலே நிறையா வரும். இன்னொரு சாவி உள்ளே இருக்குது, அது இருந்தால் கூட அப்படியே பெட்ரோலை போட்டு அப்படியே போயிடலாம். இன்னொரு சாவி உள்ளே இருக்குது. வண்டி ஆஃப் விடு தள்ளி விட்டுக்கலாம். ஸ்டார்ட் ஆகும், பார்த்துக்குறோம். அதான்
இந்த வண்டி பாய் ஃபுல் டேங்க் ஃபுல் டேங்க் ஃபுல் டேங்க் இது வாட் இஸ் த ஏரியா நேம் Dras. பிராஸ் Dras, DRAS Dras. திராஸ் ஓகே 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 இங்கே ஒரு ஸ்ரீநகரில் அடுத்து இங்கே தாண்டி பெட்ரோலு ஆஃப்டர் ஸ்ரீநகர் தேர் இஸ் ஒன்லி பெட்ரோல் டேங்க் ஹியர் First Ladakh petrol pump. யா ஃபர்ஸ்ட் லடாக் பெட்ரோல் பேங்க் பி கேர்ஃபுல் enough Round figure. yeah 700 enough Okay. okay put 700 Where are you from, sir? I'm from Tamil Nadu. Tamil Nadu. Yeah, here we can buy the battery for bike. No, petrol bike. No, here not here anywhere in Dras 18 kilometers. 18 enough sir, 700 enough. ठीक है फिर और यहाँ से नेक्स्ट पेट्रोल पंप कारगिल Kargil ठीक है सर 22 उन्होंने हम बनाएंगे हाँ सरा ஸ்டார்ட் பண்ணனே அடிக்கணும் லட்சுமி ஸ்டார்ட் நை இல்லை இது வேற அப்பப்போ ஆன் ஆகி தொலைஞ்சிருது அந்த லைட்டு வேற லட்சுமி ஸ்டார்ட் நோ லட்சுமி டெட்டுடா லட்சுமி டெட்டு தள்ளி விடு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம் நாளைக்கு பேட்ரி வாங்கி போட்ட பிறகு அடுத்த ரைடு தள்ளுறா சும்மா தள்ளுறா அங்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம்டா போடு தள்ளவா போடவா அவ்வளோதான் 4 ஸ்டார்ட் ஆகிரும் உட்காரு ஓகே போமா பேட்டரி இண்டிகேஷன் காமிச்சிட்டே இருக்குல்ல சரி ஓகேங்க அதான் நம்ம வண்டியில் சின்ன பேட்டரி இஷ்யூ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துடலாம் அப்படியே போயிட்டே இருப்போம் நம்ம கூட டேங்க் ஃபுல் பண்ணியாச்சுங்க ஏன்னா வந்து அங்கங்கே டேங்க் ஃபுல் பண்ணிட்டு போகிறது நல்லது நம்ம ஆல்ரெடி ஒரு 4 லிட்டர் பெட்ரோல் வச்சுருக்கோம் இருந்தாலும் இது கார்கில் தான் கார்கில் இங்கேருந்து கரெக்டாக ஒரு 75 கிலோமீட்டர் நினைக்கிறேன் 75 கிலோமீட்டர் இருக்கும் நைட்டே ஒன்று போயிடுவோம் லைட்டு எரியுது அது வரையும் பிரச்சனை இல்லை ஹார்ன் அடிக்குது ஹார்ன் அடித்து லைட் அடித்தா போதும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு போயிடலாம் இங்கே பாருங்க இந்த ஆற்று லாஸ்ட் வரையும் வரும் போலங்க எல்லா இடத்துலையும் இந்த ஒரு ஆற்று இருக்கு லாரி வேறு முன்னாடி போயிட்டு இருக்கு தடுப்பணைகள் இல்லை ஸோ கேர்ஃபுல்லாக போகணும் ரோடு ஒரு ஸ்டேஜை தாண்டின பிறகு நம்ம அந்த ஹோட்டல் இருக்குல்லங்க சாப்பிட்டோம்ல அதுலேருந்து உண்மையிலே ரோடு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க இன்னைக்கு வந்து நைட்டு வந்து எப்படியாவது கார்கில் வந்து போகணுன்னு ஒரு டார்கெட்டு திராஸ் வந்து இன்னும் 6 கிலோமீட்டர்ஸ் ஏன்னா நாளைக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நாளைக்கு நம்ம ஒரு நாள் லேட் பண்ண வந்து அந்த நாட்கள் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு இந்த மாதிரி எப்படி போகுதுன்னு கீழே சூப்பரா வா அதனால தான் வந்து இன்னைக்கு டைரெக்டாகவே வண்டி எடுத்துட்டோம் வேணாம் ஒவ்வொரு நாளுமே லேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேணாம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கிட்ட கேட்போம் ஸோ அவங்க சரியாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா சார்ஜ் போட்டு கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லையா இந்த இதை அப்படியே வந்து ஒரு புது பேட்டரி வாங்கி போட்டுவிட்டு
அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான். ஏன்னா நம்ம எந்த இதுக்குமே வந்து காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. ஐயோ போச்சு என்னடா அது அப்படின்ற எந்த ஒரு மைண்ட் செட் இருக்கவே கூடாது. அப்படியா அடுத்த ஸ்டெப்பு என்ன, அடுத்து என்ன யோசிக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி யோசிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி எவ்வளோ ஊர் வருங்க வா. காற்று எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. வின்னாய்ஸு மேக்ஸிமம் வந்து வீடியோ வந்து பக்காவாக கொடுக்க பார்க்குறேன் கிளாரிட்டியாக. சரிங்களா? இப்போ பாருங்க இங்கிட்டலாம் ஐஸ் கம்மி தாங்க. கார்கில் போகிற ரோட்டில் ஐஸ் கட்டி கம்மி தாங்க. இங்கிட்டிருந்து போகிறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் ஐஸ் பயங்கரமாக இருக்குது. திராஸ் இன்னும் 4 கிலோமீட்டர்ஸ். திராஸில் தான் ஒரு மெக்கானிக் கடை இருக்குன்னாங்க. இங்கிட்டலாம் மழையே இல்லைங்க. நல்ல வேலைக்கு சல்லுன்னு ஓடிடலாம். லாஸ்ட் வரையும் இந்த ஆற்று நம்மளை விடாதுங்க, வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம இன்னும் முடிவே பண்ணல எப்படி இங்கேருந்து இது லடாக் கிளம்புறோம், இங்கேருந்தே மதுரைக்கு ஒரு ரைடு விட்றோமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு இருக்குது. ஃபுல்லாக இருக்கும்போது பேட்ரி வந்து தனியாக நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பேட்ரி ரொம்ப முக்கியம். அதனால் வந்து பேட்டரியை மாற்றிட்டே போயிடலாம். எங்கே போடுறா வண்டியை கழுவுறாங்க, இங்கே பாருங்க அழகாக வண்டியெல்லாம் கழுவிட்டு போகிறாங்க. என்னடா ஏபிஎஸ் லைட் ஆனால் அதுக்கு இல்லை ஏபிஎஸ் எதுக்கு எரியுது? இந்த இல்லை இந்த பேட்ரி இண்டிகேஷன் தானே, இந்த பேட்ரிக்காக தானே எரியுது. ஏபிஎஸ் லைட்டில் அமர்ந்து எரியும் போல இருக்கே. சரி கார்கில் போயிடுவோம், அப்புறம் எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கிறோம். இங்கிட்ட பாரு. ஆள் இருக்கிற இடத்துலையா? இந்த ஓட்ட கேளு. பாய் பாய். मैकेनिक என்னடா மெக்கானிக்? பேட்டரின்னு சொல்லாதவனே, மெக்கானிக் கடை இருக்கான்னு கேளு. பைக் மெக்கானிக் கேளு. இல்லடா இங்க ஒன்று இருக்கு நாயடா, இங்க ஒரு நாயை புசு புசுன்னு கேளு. கேளுடா बैटरी बाइक बैटरी का दुकान ஏலே பைக் மெக்கானிக் எங்கடா? மெக்கானிக் ஷாப் मैकेनिक बाइक गाड़ी பேட்டரின்னு கேட்கக்கூடாது உடனே, பைக் மெக்கானிக்னு கேட்கணும். ले ले अभी तो इधर ही हॉल्ट करना पड़ेगा आपको। नाउ कारगिल। कारगिल में स्टे। उधर वो ऑटो ले उस पे जाओ बैठो। ठीक है। दे दूँ कार्ड एक ऑटो उधर स्टार्ट आएगा सबसे दाना எனர்ஜி எல்லாம் போயிடுச்சுடா. பேட்டரி சுத்தமாக இல்லை பாருங்க, அமாந்தம் வந்து எரியுதுங்க. ஸோ எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கடைசி ரூம் கொண்டோம். ஸோ கார்கில்லே வந்து ரூமை போட்டோம். ஸோ நமக்குன்னு வந்து பாருங்கள் எப்படிலாம் வந்து அமையுதுண்டு. கடைசி ஸ்டெப்பில் வந்து பேட்ரி ஆஃப் ஆகுது. ஐயோ நாங்கள் அப்படியே தள்ளி ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். எப்படியோ கொய்யால என்ன தடங்கள் வந்தாலும் சரி, இன்னும் ஜஸ்ட் 223 கிலோமீட்டர்ஸ் தான். நாளைக்கே எனக்கு தெரிஞ்சு அடிச்சிடலாம் லடாக்கை. சரிங்களா? இதுக்கு அடுத்த வீடியோ ஃபுல்லாமே நீ லடாக் சீரீஸ் தான். சாரி இப்போவே லடாக் சீரீஸ் தான். இதுக்கு அடுத்து வீடியோ வந்து மேபி வந்து லடாக் ரீச் ஆகிருப்போம். அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டே நம்ம லடாக் முடிச்சுட்டே வந்திருப்பேன் நான். சரிங்களா? நாளைக்கு போய் வந்து இந்த வீடியோக்கு அடுத்து போய்
காரில் இருந்துட்டு நாளைக்கு போய் தாங்க வீடியோ இது பேட்டரியை போய் மாற்றணும். அந்த வீடியோவும் வரும். சரிங்களா? சம்பவம் பாருங்கள் எப்படி சம்பவம்லாம் நமக்கு ஆகுதுன்னு. சரி ஓகே, அதனால ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம், ஃபேஸ் பண்ணிட்டு போவோம். ஸோ இந்த ரைடுனால நான் நிறைய கற்றுருக்கேன். ஒரு ரைடுனா எப்படி போகணும், என்னென்னலாம் வச்சுருக்கணும், என்னென்னலாம் எப்படிலாம் ரெடி பண்ணிட்டு போகணும், நிறைய கற்றுருக்கேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு இந்த ரைடு கொடுத்துருக்கு. அதனால் இதை நான் ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாகவே சொல்லவே மாட்டேன். இது எல்லாமே எனக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் அடுத்தடுத்த ரைடுக்கு. சரிங்களா? அதனால் ஸ்டே டியூன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா?